எல்லோருக்கும் வணக்கம். சம்மர் வந்தாலே நமக்கு கோல்டாக எப்போதும் ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு 3 வகையான ஜூஸ் வந்து நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 1985 அந்த டைம்லலாம் அம்மா எனக்கு செய்து கொடுத்தது. தக்காளி பழம் வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா தக்காளி பழத்தில் ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். தக்காளி பழத்தில் யாரும் ஜூஸ் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 தக்காளி பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சீனி போட்டு ஒரு 2 கப்பு தண்ணியும் போட்டு நல்லா இதை வந்து பட்டு போல் இதை மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். ஃபில்டர் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே 2 கப்பில் இதை விட்டால் போதும். ஐஸ் க்யூப் ஏதாவது வேணும்னா அதில் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். ஏழைகளின் ஆப்பிள் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு ஆப்பிளில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே இந்த தக்காளி பழத்துலேயும் உண்டு. இந்த சம்மர் சீசன்லலாம் இது நமக்கு குடிச்சாச்சுன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரில் அதுபோல் எப்போவுமே நிறைய மாம்பழம் கிடைக்கும். மாம்பழம் ஆக்சுவலி சூடு. நம்ம பச்சையாக நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு பதிலாட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக் செய்து சாப்பிட்டாச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லது. மாம்பழம் சீசனில் எப்போவுமே அந்த சம்மர் சீசனில் மாம்பழம் வரும்போது அம்மா வந்து இந்த மாதிரி மில்க் ஷேக்கும் செய்து கொடுப்பாங்க. ஒரு மாம்பழம் ஒரு 3 கப்பு பால் எடுத்துகிட்டு மாம்பழத்தில் சின்ன சின்னதாட்டு வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சீனியும் போட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறமா அதில் பால் ஒரு 3 கப்பு பாலும் போட்டு இதையும் திரும்பவும் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அப்படி 2 கப்பில் ஐஸ் க்யூப் ஏதாவது வேணும்னா போட்டுட்டு நம்ம இதை அப்படி விட்டால் போதும். நிறைய பேருக்கு தெரியும் மாம்பழ மில்க் ஷேக் நிறைய பேர் செய்வீங்க. நான் இது சின்ன வயசில் எனக்கு அம்மா செய்து கொடுக்குறது அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேலே இந்த மாதிரி மாம்பழத்தை கட் பண்ணி பீசஸாக போட்டுட்டு நம்ம குடிக்கும் போது நல்லாயிருக்கும். வீட்டில் எப்போவுமே பப்பாளி மரம் வந்து உண்டு. பப்பாளி பழமும் நல்ல சூடு. சம்மர் சீசன்லலாம் நம்ம பச்சையாக நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாட்டு அதையுமே வந்து பால் ஊற்றி மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. பப்பாளி பழமும் பாலும் போட்டு இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பப்பாளி பழத்தை சும்மா சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் செய்தாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். பப்பாளி பழத்தை அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 கப்பு பால் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சீனியும் போட்டு பாலும் ஒரு 2 கப்பு பால் போட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். கூடுதலாக பால் வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா சிலப்போ அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் திக்காட்டு கூடுதலாக நமக்கு தண்ணி கொஞ்சம் லிக்யூட் மாதிரி இன்னும் வேணும் அப்படின்னா பால் வந்து எக்ஸ்ட்ரா அதில் போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐஸ் க்யூபெல்லாம் போட்டுட்டு இது பிள்ளைங்களுக்கு வந்து பப்பாளி பழம் நிறைய பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மில்க் ஷேக்லாம் நம்ம செய்து கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே ஏதாவது அம்மா நட்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. சும்மா அப்படியே அடித்து கொடுத்துருவாங்க. நான் சும்மா இப்போ வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அதனால் போட்டுக்கிட்டேன் அப்படி. இதுவுமே நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இந்த மாதிரி பப்பாளி மில்க் ஷேக் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.